அனைவருக்கும் வணக்கம். நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர். ஒரு அம்மாவும் பையனும் கரண்ட் போய் இருட்டுல உட்காந்துருந்தாங்களாம். அப்ப அம்மா கிட்ட பையன் கேட்டானா, அம்மா மெழுகுவர்த்தி ஏத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவும் சரி தம்பி ஏத்துங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவன் போய் ஒவ்வொரு குச்சா ஏத்த ஆரம்பிச்சானா, ஒவ்வொரு குச்சிலையும் அவனோட கவனம் சிதறனால ஒவ்வொரு குச்சியும் அமைஞ்சு போயிடுச்சான். திரும்பி திரும்பி ஏத்தி கடைசியில அந்த பாக்ஸ்ல இருந்த கடைசி குச்சிக்கு வந்துருச்சான். அம்மா சொன்னாங்களாம், கவனமா ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்திட்டு ரொம்ப கவனமா ஏத்துனானா மெழுகுவர்த்தி எரிய ஆரம்பிச்சிருச்சான். உடனே அவன் வந்து அம்மா கிட்ட உட்காந்துக்கிட்டானான். 10 நிமிஷத்துல காத்தடிச்சு அந்த மெழுகுவர்த்தியும் அமைஞ்சு போயிடுச்சான். அம்மா சொன்னாங்களாம், ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்ம சரியா பயன்படுத்தணும். குச்சி இருக்கும் போதே குச்சிலேயே நீ கவனமா இதுதான் நமக்கு கடைசி வாய்ப்பு முதல் வாய்ப்பும் நினைச்சு கடைசி குச்சி ஏத்துறதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நீ ஏத்திருந்தீனாக்க இப்படி நம்ம கிட்ட இருக்கிற நெருப்பு குச்சியெல்லாம் தீர்ந்திருக்காது, மெழுகுவர்த்தியும் எரிஞ்சிருக்கும். அடுத்தது அமைஞ்சதுனாலும் நம்ம பத்த வச்சுக்க முடியும் அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொன்னாங்களாம். இப்படிதான் நம்மளோட வாழ்க்கையில வர ஒவ்வொரு வாய்ப்புகளையும் அடுத்தது பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்துக்கலாம்னு நம்ம தவற விடும் பொழுது நம்மளுடைய மொத்த நேரமும் வீணாகுது. முதல் கிடைக்கிற வாய்ப்பையே நம்ம சரியா பயன்படுத்தினோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.